ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் லிப்பான் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும், பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக லிப்பான் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லிப்பான் ஆர்ட் எங்கே ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னா குஜராத்லங்க. குஜராத்தோட ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் தான் லிப்பான் ஆர்ட். இதில் யூஸ்வலி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கேமலோட சாணம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு இந்த ஆர்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, மிரர்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ லேட்டர் ஆன் இப்போது ரீசெண்ட்லி பார்த்திங்கன்னா மட் வச்சும் பண்ணுறாங்க அண்ட் க்ளே வச்சு ஏர்ட்ரை க்ளே வச்சும் பண்ணுறாங்க. நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸும் இதில் சூப்பராக பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட்டுக்கு பேஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒன்று MDF ஷீட்ஸ் ஆர் உடன் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி கேன்வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பார்த்திங்கன்னா உடன் பேஸ் தான். ஸோ எய்தர் பிளெயின் பேஸ் வாங்கி நம்ம அதில் டிசைன் வரைஞ்சி அதில் இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்கிற இந்த மாதிரி பிரிண்டட் உடன் பேஸும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெயின் பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸ் கண்டிப்பாக வேணும், ஏன்னா சர்க்கிள் எல்லாம் வரையணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பென்சில், எரேசர், ரூலர் வேணுங்க. ஸோ பேசிக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நமக்கு இதுக்கு தேவைப்படுங்க. ஸோ ரெகுலராக இதுக்கு நம்ம மெனக்கெட வேண்டாம், பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் க்ளே ஃபெவிக்ரிலோட மோல்டட் வாங்கிக்கோங்க. இது அமேசானில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் லேட்டர் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. க்ளேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் ஈஸியாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அமேசான்லேருந்தே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது கடை இருக்குது, மிரர் ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த லிப்பான் ஆர்ட்டை மட் அண்ட் மிரர் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இது க்ளே அண்ட் மிரர் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த மிரர்ஸ் அண்ட் க்ளே இது ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ எடுத்துக்கோங்க. அதுவும் ஃபெவிக்ரிலோடது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளேவை நம்ம யூஸ் பண்ணும் போது இது ஸ்டிக்கியாக இருக்கும் இனிஷியலி. ஸோ அதை டஸ்ட் பண்ணுறதுக்காக நார்மல் டால்கம் பவுடர், அதுக்கப்புறம் ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தால் ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ரோல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தால் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஹார்ட்வேர் ஷாப்பில் ஸ்கொயராக அவைலபிளாக இருக்கிற ஸ்பாஞ்சும் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்பாஞ்ச் கிடைக்கல அப்படின்னா நம்ம கையில் கூட அழகாக இதை ரோல் பண்ணிடலாங்க. ஆனால் டால்கம் பவுடர் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா நீங்கள் க்ளேவை மிக்ஸ் பண்ணும் போது க்ளே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இனிஷியலி. ஸோ நீங்கள் டஸ்ட் பண்ணிகிட்டே பண்ணிங்க அப்படின்னா தான் க்ளே ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெயிண்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் ப்ரஷ்ங்க. பெயிண்டிங் ப்ரஷ் ரவுண்ட் அண்ட் ப்ராட் ப்ரஷ் வாங்கிக்கோங்க பேசிக் சைஸஸில். அண்ட் கண்டிப்பாக தின் ப்ரஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு தின் ப்ரஷ்ஷாவது கண்டிப்பாக வேணும். ஸோ கலர்ஸ் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பெயிண்ட் வார்னிஷ் யூஸ் பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் அக்ரிலிக் கலர் ஸ்டிக்கியாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாட்டிங் டூல்ஸுங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாட்டிங் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி இது கண்டிப்பாக வேஸ்ட் தாங்க. இதுக்கு பதில் நீங்கள் டூத் பிக்கோ இல்லை உங்கள் பெயிண்டிங் ப்ரஷோட பேஸோ வச்சு கூட நீங்கள் டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம லிப்பான் ஆர்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்கு நிறைய டாட்ஸ் வைப்போம். அதுக்காக தான் இந்த டாட்டிங் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக டூத் பிக்கோ இல்லை வேறு ஏதாவது வீட்டில் அவைலபிளாக இருக்கிற டூல்ஸை வச்சே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கட்டர் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் பேசிக் கட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சு நம்ம கட் பண்ணும் போது தான் எட்ஜஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க க்ளே பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலோட மவுல்டட் க்ளேங்க. இன்கேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இது இல்லை, கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கிற எம்சீல் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும்
ரெண்டுக்குமே வந்து இதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபெவிக்ரிலோ இல்லை எம்சிலோ நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 2 பேக்காக வருங்க. ஒன்று வந்து டார்க் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து லைட் கலரில் இருக்கும். டார்க் கலரில் இருக்கிறது வந்து ஹார்ட்னர், லைட் கலரில் இருக்கிறது வந்து ரெசின். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்து நாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரே ஷேடில் வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஒரே ஷேடில் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். யூஸ்வலி இந்த மாதிரி எம்சிலோட ட்ரையிங் டைம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி செட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ளே மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஷேட் ஆஃப் கலர் வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரம்பித்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டைம் ஆக ஆக வந்து அப்படியே ஹார்டன் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக ஹார்டன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த ஆல்ட்ரேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ எடுத்த உடனே ஃபுல் பேக்கும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லேட்டர் வேறு ஏதாவது ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிக்ரிலும் சரி எம்சிலும் சரி ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப் தாங்க. ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் தான், நான் பிரேக்கபிள் தான். அதுக்காக நீங்கள் தூக்கி போட்டுட்டு அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி போட்டால் கண்டிப்பாக உடையும். பட் ஸ்டில் இட்ஸ் குவைட் ஸ்ட்ராங்குங்க. மற்ற ஆட்ரை க்ளே மாதிரி இல்லாமல் இது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது டால்கம் பவுடர் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது இனிஷியலி வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ட்ரை ஆக ஆக தான் வந்து நார்மலாக ஸ்டிக்கி இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா கையிலையும் நீங்கள் ரோல் பண்ணலாம். நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போதே, அதாவது ஹார்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடகடான்னு வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக கர்வ்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும். வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டிசைன்ஸும் நம்ம பென்ஸ் அண்ட் கர்வ்ஸை ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது பண்ண முடியும். ஒன்ஸ் ஹார்டன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கொயரோ இல்லை சர்க்கிளோ வந்து தான் பண்ண முடியும். க்ளேவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸாவது மினிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸில் வந்து க்ளே பேஸ்ட் பண்ணும் போது ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்க க்ளேவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், சம்டைம்ஸ் பை மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா நம்மளோட கையை வச்சு இன்னொரு இடத்துல நம்ம டிசைன் ஒட்டும் போது ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து க்ளேவோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ க்ளேவை பேஸ்ட் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது 2 ஹவர்ஸாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க பிஃபோர் யூ ஸ்டார்ட் பெயிண்டிங். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஜஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் வேணுங்கிற வீடியோங்கிறனால நான் ஆல்ரெடி பிரிண்டட் எம்டிஎஃப்ல தான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் பார்ட் 2 வீடியோவில் வந்து பிளெயின் எம்டிஎஃப்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பேஸ் ஆரம்பிக்கிறது, எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில் டியூட்டோரியலாக நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது லிப்பான் ஆர்ட் பிடிக்கும்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.